சினிமா படம் எடுக்கிறாங்க. டைரக்டர் இருப்பாரு, சினிமாட்டோகிராஃபர் இருப்பாரு, ப்ரொடியூசர் இருப்பாரு, ஸ்டார் காஸ்ட் இருப்பாங்க, எத்தனையோ லைட் மேன் எல்லாம் இருப்பாங்க. ஆனா ஹீரோ ஒருத்தர் தான். 2 பேர் நீ போடலாம், 3 பேர் போடலாம். அந்த மெயின் காஸ்ட், அந்த படத்துல நடிக்கிறவங்க தான் மெயின் ஹீரோஸ். லைக் வைஸ் நம்ம எல்லாம் ஒரு மாற்றங்கள் பண்ணி டீமுக்குள்ள சேஞ்ச் கொண்டு வந்து ஜெயிச்சிருவோம். நான் டீமை மாத்தி ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சாலே we are basically taking the importance away from the heroes. நம்ம ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கலாம். டீம்ல விளையாடுற பிளேயர்ஸ் தான் ஹீரோஸ். அந்த ஹீரோஸுக்கு டேய் அடுத்த சீன்ல நான் வருவேனா, கால் ஷீட்டுக்கு போவேனா, அந்த இடத்துல நான் நடிக்க முடியுமா, என்னால பெஸ்ட் கொடுக்க முடியுமாங்கிற சந்தேகத்தை எழுப்பிட்டோம்னா நம்ம அந்த டீமுக்கு எந்த நல்லதும் பண்ணல, நம்ம வில்லனா அமைஞ்சிடறோம். நான் ஏன் இதை சொல்றேன்னா இப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எஸ்பெஷலி ஏன்னா டீமோட வைஸ் கேப்டன் நம்ம வெளியில விட்டுருக்கோம். அக்ஷர் பட்டேல் மைண்ட்ல என்ன போகும் நமக்கு தெரியாது. ரொம்ப சிம்பிளான பையன், எனக்கு தெரியும், ஜாலியான பையன். ஆனா அவன் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு தெரியாது. அவன் இப்ப உள்ள வரும்போது ஐயோ இப்ப நம்ம நல்லா பண்ணமோ, ஒருவேளை நம்ம சுமாரா பண்ணோம்னா திருப்பி நம்மள வெளில போயிட்டு வேற யாராவது வந்துருவாங்களோ அப்படின்னு அவன் மைண்ட்ல இருக்கும். ரிங்கு சிங் வெளில போயிருக்கான், ஆல்ரெடி சஞ்சு சாம்சன் வெளில உட்கார்ந்து இருக்கான். நம்ம லைட்டா நல்லா பண்ணலாம், நம்ம வெளியே போய் உட்காந்துருக்கோம். இஷான் கிஷன் வந்துட்டான், அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். சிராஜுக்கு எந்த காம்பினேஷன்ல வரும்னு அவனுக்கு தெரியாது. குல்தீப் யாதவ் ஐயோ நம்ம நல்லா தானே போட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா, லெஃப்ட் ஹேண்ட் இருக்க போலர் வேணும்னு நம்மள ஓரம் கட்டிட்டு வாசியை விளையாட வச்சிருக்காங்க. நம்ம அடுத்து விளையாடினா நம்ம என்ன பண்ணணும், 4 ஓவர்ல 43 விக்கெட் எடுக்கணுமா, இந்த மாதிரிலாம் அவன் மைண்ட்ல ஓடும். லெட்ஸ் ஆல் பி வெரி எம்பத்தட்டிக். என்னன்னா அவனும் மனுஷன் தான். ஜஸ்ட் பிகாஸ் இஸ் a cricketer who earns good amount of money playing all around the world, he has fame. அவனும் மனுஷங்கிற அந்த ஒரு ஸ்மால் டச்சை நம்ம வெளியில எடுத்துக்கூடாது. இதெல்லாம் அவன் தாட்ல ஓடும். திடீர்னு நீ மேல இருந்து அபிஷேக் சர்மாவையோ திலக் வர்மாவையும் தூக்கி அவனை பெஞ்சில உட்காந்து வச்சேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு ரிங்கு சிங் திரும்பி வரலனா இந்த பிளேயரோட உனக்கு யூசேஜ் தேவைப்படும்ல. 2 வருஷமா நல்லா பண்ணிருக்கேன், என்ன ஓரமா உட்காந்து வச்சுட்டியடா, அவன் மைண்ட்ல போகாதான். சோ இது எல்லாமே டீமோட ஈதாஸ் அண்ட் டீமோட என்டையர் பாசிட்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணும். அதனாலதான் all great coaches and great captains have always leaned towards stability rather than saying I will go match up, I will do one at a time பண்றது கிடையாது. இதை நான் லாங்கா எதுக்கு சொன்னேன்னா நம்ம எப்பவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், players are the real heroes.